இம்பார்ட்டண்டா பாக்குறோம்னா, இப்ப நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். நீ என்ன பண்ண போற? கேட்டிருக்காங்க. உண்மையிலே பெருசுங்க. பெருசுங்க, சிறுசுங்க எல்லாம் தான் நீங்க என்ன பண்ண போறீங்க? வந்து என்ன இது பண்ணீங்க? இல்ல இந்த என்ன லிஸ்ட். குடுப்பீங்க? என்ன வாக்குறுதி குடுப்பீங்க? அட்லீஸ்ட் அதாவது முதல் கையெழுத்து தேர்தல் அறிக்கையில பிரையாரிட்டின்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. முதல்ல வந்து இந்த கவனம் செலுத்துற விஷயங்கள். ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து, முதல் வாரத்தில் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம ஆர்டர் குடுக்கணும். 2வது என்னென்ன வந்து இருக்கிற பிரச்சனைகள எப்படிலாம் தீர்ப்போம்? மத்த நிறைவேத்தாத வாக்குறுதிகள நம்ம எப்படி நிறைவேத்துவோம்? இதெல்லாம் கொஞ்சம் பேசி தான் ஆவணும். வ தேர்தல் அறிக்கை என்னைக்குமே இம்பார்ட்டன்ட் அலெக்ஸ். அது தமிழ்நாட்டுல ஒரு படிக்கிற கலாச்சாரம். நல்லா அத உட்காந்து படிச்சு, அலசி இந்த கட்சி வெர்சஸ் அந்த கட்சின்லாம் கார்டு போடுவாங்க. நியூஸ் சேனலு. ஸோ அது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் தான். அத பெரிய தீவிரமான ஒரு முயற்சியா தாவேகா செய்துட்டு வருதுன்னு நான் கேள்விப்பட்டேன். கட்சியில இருக்கிற நீங்க தான் ஆதவ், அலெக்ஸ் இதெல்லாம் சொல்லணும். கலந்துரையாடல் நெறைய நடக்குது. கருத்தரங்கெல்லாம் நடக்குது. மக்களோட கருத்த எடுத்துக்கிறாங்க தேர்தல் அறிக்கை ப்ரிப்பேர் பண்றதுல அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். தட்ஸ் த மேஜர் திங் ரைட் நவ். இல்ல மக்களோட கருத்துக்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து தொடர்ச்சியா வந்து அவர் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவரு வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் மட்டும் இல்ல. அதுக்கு முன்னாடியே வந்து மக்கள் பிரச்சனைகளை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஹி இஸ் அவேர் ஆஃப் எவ்ரிதிங் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். அத வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பட் நீங்க மைக்ரோ லெவல்ல வந்து எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்து தலைமைக்கு தெரியாம இருக்கலாம். அதாவது அங்க இருக்கிற லோக்கல் பீப்புள் வந்து சொல்லி சொல்லி போதும் போதும் ஆகி வந்து இன்னைக்கு வந்து இவரை ஒரு நம்பிக்கையா பார்த்து அவர்கிட்ட சொல்லலாம். இங்க கிரவுண்ட் லெவல்ல தீர்த்து வைக்கப்பட வேண்டிய முக்கியமான பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கு. ஒருத்தங்க சொன்னாங்க நீங்க வந்து 4,000 ரூபாய்க்கு வந்து சாரி அந்த விடியல் பேருந்து பயண திட்டம். அதனால அவங்க ஒண்ணும் வந்து 4,50,000 லட்சம் கோடி கடன் அடையல சார். அவங்க வந்து அந்த 4,50,000 லட்சம் கோடிய நலத்திட்டங்கள் செய்யறோம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. அந்த நலத்திட்டங்களை வந்து அவங்க செய்யல. செய்த வந்து பெரும்பாலும் திட்டங்கள்ல வந்து அவங்க வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க. அதனாலதான் அந்த 4,50,000 லட்சம் கோடி வந்து நீங்க வந்து இங்க வந்து எதுவுமே ரிஃப்ளெக்ட் ஆகல. நீங்க 4,50,000 லட்சம் கோடி போட்டிருக்கீங்க அப்படின்னா இங்க தமிழ்நாட்டு மக்களினுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் ஏற்பட்டிருக்கணும்ல. என்னோட தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கணும்ல. இன்க்ரீஸ் ஆகலையே. என்னோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இல்லையே. நான் மத்த ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து growth ரேட் அப்படிங்கிறது வந்து பொட்டன்ஷியல் இருந்தாலுமே இல்லையே எனக்கு. நீங்க எங்க வந்து செகண்ட் டயர் சிட்டிஸ வந்து இண்டஸ்ட்ரியலைஸ் பண்ணீங்க தமிழ்நாட்டுல? எங்க வேலை வாய்ப்பு கொடுத்தீங்க தமிழ்நாட்டுல? உங்களுடைய ஆட்சி காலத்துல எத்தனை புதிய மருத்துவமனைகள் கட்டியிருக்கீங்க மாவட்டங்கள்ல? எத்தனை புதிய பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருக்கீங்க? இன்னைக்கு வந்து எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் வந்து சுவர் இடிஞ்சு விழுற அளவுக்கு தான் இருக்குது. போடுற சாப்பாட்டுல வந்து புழு இருக்குது. அந்த குழந்தைங்க நீங்க மாறு தட்டிக்கிறீங்க. நாங்க வந்து சாப்பாடு போடுறோம்ட்டு குழந்தைங்களுக்கு. அதை ஒழுங்கா போடுறதுக்கு வந்து துப்பு இல்லாம வந்து இருக்குது இந்த அரசாங்கம். அவங்க அந்த 4,50,000 லட்சம் கோடியை சரியா பண்ணியிருந்தாங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கணும்ல ஸ்டேட்டுக்கு. இது இந்த கனரா காணுன்ற கதை மாதிரி தான் சார். ஸோ வந்து அதனால வந்து திமுக வந்து விஞ்ஞானத்துவமா ஊழல் பண்றதுக்கு தான் வந்து லாய்க்கே தவிர்த்து மக்கள் பிரச்சனைகளை வந்து நான் தான் சொன்ன மாதிரிதான் அவங்களுக்கு வந்து அதுவும் இல்லாம இன்னைக்கு இருக்கிற முதல்வர் ரொம்ப சிறப்பான முதல்வர். ஒரு விஷயம் கூட தெரியாத முதல்வர். அவர் வந்து அதாவது எனக்கு புரியல. உங்க கண்ணுக்கு முன்னாடி இத்தனை அநியாயம் நடக்குது, அக்கிரமம் நடக்குது, மக்கள் வந்து தவிக்கிறாங்க. ஆனா இது கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம எப்படி சார் உங்களுக்கு இந்த வாயில இருந்து இந்த வார்த்தையெல்லாம் வரும்போது அருவருக்க உங்களுக்கே ஒரு இந்த மாதிரி கூசாதா? இப்படி நம்ம பேசுறோமே அப்படின்ட்டு. இது வந்து நான் தான் சொல்றேன்ல. இவங்க எல்லாருக்குமே வந்து இப்ப அண்ணா வந்து என்ன அரசியல பேசினாருங்க தமிழ்நாட்டுல? இவங்க எல்லாருமே வந்து நம்மள கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. இவங்க வந்து ஒரு மேம்போக்கான வாழ்க்கைய வந்து காட்டிக்கிட்டு, நம்மள வந்து மாளிகை கோபுரங்கள்ல இருந்து தான் வந்து மக்களை பார்க்கிறாங்க. நம்ம மக்களோடு இருக்கணும் அப்படிங்கிற அரசியல தான் பேசி, அந்த அரசியலுக்கு தான் வந்து தமிழ்நாட்டுல வேல்யூ இருந்தது. ஆனா நீங்க இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது ஊர் அறிஞ்சது, உலகம் அறிஞ்சது. நீங்க இன்னும் நான் திருப்பி திருப்பி இவங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டு அதுதான். நீங்க வந்து மக்களுக்கான அரசியலை பண்ணல. நீங்க மக்களோடு இருக்கிற அரசியலை பண்ணல. நீங்க வியாபார அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் வந்து அதுக்கு சாமரம் வீசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கேத்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் சீட்டு கொடுக்கறது,
கூட்டணி கட்சி மாவட்ட செயலாளர்களை காசு கொடுத்து கையில போட்டு வச்சுக்கிறது, இந்த இந்த வேலைகளை மட்டும்தான் பண்ண முடியுது. நீ தொடர்ச்சியா வந்து இவங்க வந்து தேர்தல் அரசியலை மட்டுமே வந்து இங்க திணிச்சிருக்காங்க சார். பெருமை பாடுவது தேர்தலா இது வந்து இப்போல்லாம் இல்ல, ஐயா கருணாநிதி அவர்கள் காலத்துல இருந்தே இதுதான் இங்க வழக்கமா இருக்கு. அதனால திமுகவால் இனிமேல் தமிழ்நாட்டிற்கு எந்தவித பிரயோஜனமும் இருப்பதாக எனக்கு தெரியல. நான் திருப்பியும் சொல்றேன், எங்க அண்ணன் வந்து ரொம்ப ஈஸியா இந்த எலெக்ஷனை ஜெயிப்பாரு. ப்ரோ நான் சொல்ல விரும்புறேன், சொல்லாமா? ம். அதோ ப்ரோ. சொல்லுங்க சொல்லுங்க. ப்ரோ நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் சொல்றேன் ப்ரோ. தளபதி ஸ்பீச்ல சேலம் ஸ்பீச் வந்து வேற லெவல் ஸ்பீச்சு. இது நான் ரசிகனா சொல்ல, நான் ரொம்ப பொலிட்டிக்கல் அனலைஸ் பண்ணுவேன், நிறைய பொலிட்டிக்கல் பத்தி நான் பார்ப்பேன். நம்ம எதிர்பாராத விஷயம்லாம் அவர் 2-3 பேசினாரு. அது வந்து பயங்கரமான இம்பேக்டை வந்து கிரியேட் பண்ண போகுது ப்ரோ. அந்த சில்ட்ரன்ஸ் விஷயம் சொன்னார் பார்த்தீங்களா, அது வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அதை பத்தி அவர் பேசுவாருன்னு. கேக்குதா? கேக்குதுங்க, நீங்க பேசுங்க பேசுங்க. அதான் அந்த குழந்தைங்க விஷயம் சொன்னார் பார்த்தீங்களா, அம்மா விஜய் சொல்லுமா அப்படின்னு சொன்ன அது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அதே மாதிரி சொல்லுவாருன்னு. இப்போ நம்மள மாதிரி பெரிய பசங்களை தாண்டி அந்த குழந்தைங்களுக்கு பார்க்கும்போது அவங்க நமக்கு பிடிச்சவர் நம்மளை பத்தி பேசுறாரு பாரு அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அது வந்து கண்டிப்பா அது வந்து அதுவே வந்து ஒரு பயங்கரமான ஒரு கேம்பெயினா மாறும் ப்ரோ. கண்டிப்பா நீங்க என்ன பாருங்களேன், பெரும்பான்மை அளவுல கண்டிப்பா நிச்சயம் ஒரு 180 சீட்டுக்கு மேல வாங்குவாரு எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி அவர் பேசலன்னு சொல்றாங்க. அவர் பேசாம சைலண்டா இருக்கிறதுனாலதான் அது இவ்வளவு பெரிய பேசும் பொருளா மாறுது. அவரை பத்தி எல்லா விஷயமும் அண்ணன் கரெக்டா தான் போயிட்டு இருக்காருன்னு எனக்கு தோணுது. நீங்க என்ன சொல்றீங்க? உண்மைதான். அதான் இந்த வாட்டி நீங்க ஓட்டு 3 பெரியர்னால 100 தொகுதி மேல யார் போறாங்களோ அவங்க தான் ரூலிங் வந்துருவாங்க. ஏன்னா உங்களுக்கு 75 அது பிரியும் போது இங்க ரிசல்ட் அப்பயே தெரிஞ்சிடும். 100 மேல ஒரு போகும்போதே அது ஒரு தோணும், எந்த கட்சி முதல்ல 100 மேல போகுது. ப்ரோ அதே மாதிரி ஒண்ணு சொல்றேன், அண்ணன் மட்டும் இப்ப கூட்டணி இல்லாம நின்னு ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, இது இந்தியாலே ரெக்கார்டு ப்ரோ. யாருமே அண்ணன் ஜெயிச்சவங்க கூட கூட்டணி வச்சுதான் ஜெயிச்சிருக்காங்க. சரி, ஏதோ ஆந்திரா சைடு ஏதோ ஒரு கட்சி, சரியா தெரியல, அது வேற ஸ்டேட்ல இல்ல பண்ணிருக்காங்க. கூட்டணி வைக்கல ஜெகன் வந்து கூட்டணி வைக்காம ஜெயிச்சார். இல்ல ப்ரோ, ஜெகன் சொல்லல, இந்த மாதிரி சினிமால இருந்து வந்து புதுசா கட்சி ஆரம்பிச்சு ஒருத்தர் வந்து ஒரு சினிமா நடிகர், அவர் வந்து ஆந்திராலயோ தெலுங்கானாலயோ ஒருத்தர் இருந்தாரு, அவரு பேரு எனக்கு சரியா தெரியல, அவர் வந்து கடவுள் சொல்லுவாங்க அந்த ஊர்ல. என்டிஆர் ப்ரோ. என்டிஆர் அவரே வந்து கூட்டணி வச்சுதான் 2 வருஷத்துல ஜெயிச்சிருக்காரு. ஆனா அண்ணன் இப்போ ஜெயிச்சாருன்னா இது சொல்ற மாதிரிதான், இது நம்ம ஜனநாயகம்ல சொல்ற மாதிரிதான், ரெக்கார்டு வைக்கிறதுல அன்னைக்கு நம்ம சொல்லுவாங்க அந்த மாதிரி இது ஒரு பயங்கரமான ரெக்கார்டு. கூட்டணியே இல்லாம ஒரு ஆட்சி அமைக்கிறதுலாம் இந்தியால வந்து அதுவும் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல ரெக்கார்டு தான். அதாவது இதுக்கு 2 உதாரணம் இருக்கு. நீங்க என்டிஆர் சொன்னீங்க, எம்ஜிஆர் சொன்னீங்க. எம்ஜிஆரே வந்து இல்ல எம்ஜிஆர் நான் சொல்ல எம்ஜிஆர் பத்தி நான் பேசல, நான் என்டிஆர் தான் சொன்னேன். இல்ல நான் சொல்றேன், அதுதான் சொல்றேன். இவங்க 2 பேருமே வந்து இதுக்கு உதாரணம் தான். ஆனா வந்து இவங்க எம்ஜிஆரோட வந்து அண்ணன் எப்படி டிஃபர் ஆகுறாரு அப்படின்னா, எம்ஜிஆர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாரு சென்ட்ரல், ஓகேங்களா. ஆனா ஒரு இங்க சூழ்நிலை வேற, சினாரியோ வேற. அதுவும் இல்லாம எம்ஜிஆர் வந்து எனக்கு தெரிஞ்சு சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறமும் நடிச்சாருன்னு நினைக்கிறேன். ஆனா இவர் வந்து விட்டுட்டு வராரு, ஓகேங்களா. அவருக்கும் இவருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, தியாகங்களும் ஜாஸ்தியா இருக்கு, களமும் அவருக்கு வந்து எதிரானதா இருக்கு இன்னைக்கு. அதனால சொல்றேன். அதான் ப்ரோ நான் என்ன சொல்றேன்னா, எப்படி சொல்றது, நீங்க வந்து கட்சியில இருக்கீங்க, நான் கட்சியில இல்லைனாலும் என் சப்போர்ட் வந்து அண்ணனுக்கு தான், அது வேற விஷயம். சொல்றேன் இந்த மாதிரி வந்து அவர் அண்ணன் சொன்ன மாதிரிதான் 2 கோடி ரேஷன் கார்டு இருக்குது. ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு ஓட்டுனா கூட 2 கோடி ஓட்டு நம்ம கிட்ட இருக்குது ப்ரோ. 2 கோடி ஓட்டு வந்தாலே அசால்ட்டா வின்னிங் தான் ப்ரோ. இது நான் இப்படி நீங்க கரெக்டா நினைக்கிறீங்களா? இது இல்ல, நான் வந்து இதை விட அதிகமா நான் நினைக்கிறேன். இப்போ நீங்க சொன்ன கணக்கிலே வச்சுக்கணும், நீங்க ஒரு 3 ஓட்டு இன்ஃபுளுன்ஸ் பண்ண மாட்டீங்களா? சோ அதனாலதான் நான் சொல்றேன், நாம வந்து ரொம்ப ஈஸியா இந்த எலெக்ஷனை வின் பண்ணுவோம்,
இவங்க எல்லாருமே வந்து அந்த பஞ்சாங்க கணக்கை போட்டுக்கிட்டு இருக்கட்டும். இங்க அண்ணன் வந்து அன்னைக்கு கவுண்ட் பண்ற அன்னைக்கு தெரியும் யாரு வந்து இங்க ஹூ இஸ் த ரியல் பாஸ் அப்படின்ட்டு. ப்ரோ அதான் சொல்றேனே ப்ரோ, எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும் ப்ரோ. அதாவது இந்தியா ஃபுல்லா நியூஸ் வரும். தமிழ்நாடு ரிசல்ட்டுக்கு அப்புறம் யாரா இப்படி ஒரு ஆல்ரெடி அண்ணன் ஃபேமஸ் தான். இந்த மாதிரி வந்து விஜய்ன்றவர் வந்து யாரோட கூட்டணியும் இல்லாம அவரே ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதுவும் 2 வருஷத்துல ஃபர்ஸ்ட் தேர்தல்லயே மெஜாரிட்டி சீட் வாங்கி சிஎம் ஆயிட்டாருன்னு நியூஸ் வரும். அதுல நாங்க எல்லாருமே கான்பிடென்ட்டா இருக்கிறோம். நாங்க கட்சியில நாங்க உறுப்பினரா இருக்கோம், ஆனா பொறுப்புல எல்லாம் இல்லை. ஆனா என்னோட ஏரியா வச்சு சொல்றேன். ஏன்னா எங்க பாட்டியே என்ன சொல்றாங்கன்னா, இந்த வாட்டி விசிலுக்கு தான்ப்பா ஓட்டு போடுவேன்றாங்க. இத்தனைக்கும் நான் போய் அவங்க கிட்ட கேம்பெயின் கூட பண்ணல. நான் சத்தியமா கேம்பெயின் பண்ணல. அவங்களே வந்து என்கிட்ட சொல்றாங்க, ஏமா நீ கேக்குற, எங்க பாட்டி அம்மா தான் கூட, ஏமா விஜய்க்கு விசில் போட்டு. இல்லப்பா விஜய் தான், நான் இப்பதான் நீங்க பாக்குறீங்க, நல்லா அவனை அப்பயே பார்த்துட்டேன். பாட்டி வந்து அவன் சொன்னாங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. அப்பயே பார்த்துட்டேன். அவர் வந்து ஃபர்ஸ்ட் படம் பண்ணும் போதே அவர் வந்து நேர்ல என்ன பார்த்திருக்காரு. பார்க்கும் போது எனக்கு வந்து பிஸ்கெட்டு அதெல்லாம் கொடுத்தாரு அப்படின்னு எங்க பாட்டி சொல்றாங்க. எனக்கு அது கேட்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ஹலோ, இல்ல இது எல்லாமே கேட்கறதுக்கு வந்து நம்ம, அதாவது நான் எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தோணுது. என்ன அப்படின்னா, நீங்க வந்து இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, நாங்க வந்து இத்தனை வருஷம் ஆண்டிருக்கோம், அத்தனை வருஷம் ஆண்டிருக்கோம் சார். நீங்க இந்த நாட்டை எத்தனை வருஷம் வேணாலும் ஆண்டிருக்கலாம் சார். மக்கள் மனங்களை யாரு ஆள்றாங்களோ அவங்க அவங்கள வந்து மக்கள் வந்து கண்டிப்பா நாட்டையும் ஆள வைப்பாங்க. அதுதான் ஹிஸ்டரி, அதுதான் வந்து ரிப்பீட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். நீங்க ப்ரோ ஆனா சொன்னதோட எனக்கு அர்த்தம் எனக்கு அதுதான். என்ன எனக்கு என்ன ஒரு சின்ன பயம்னா, இந்த சவுத் சைடு அங்கதான் ப்ரோ கொஞ்சம், அதுதான் ப்ரோ பயமா இருக்குது, வேற எதுவும் இல்லை ப்ரோ. அதுதான் ஏன்னா அண்ணன் வந்து அங்கதான் சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, நீங்க மக்கள் கிட்ட போய் ஓட்டு கேட்கறத மட்டும் பாத்துக்கோங்க, மிச்சதை எல்லாத்தையுமே நான் மக்களோட சேர்ந்து நான் பாத்துக்கிறேன்னு இருக்கிறாரு இல்லைங்களா. அதுதான் பதில். ம், நம்ம அதை பத்தி எல்லாம் இந்த இந்த சைடு அவர் அதான் அதாவது இந்த பெல்ட்ல நம்மளுக்கு ஓட்டு விழாது, இந்த மாவட்டத்துல நமக்கு ஓட்டு விழாது, இல்ல இங்க ப்ரோ, கொஞ்சம் கஷ்டம் அங்கெல்லாம் கொஞ்சம் அந்த அப்படிங்கறதெல்லாம். இதெல்லாம் பார்ப்பாங்க. இல்ல அது வந்து கண்டிப்பா ம், ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து ஜஸ்ட் வந்து நம்ம இங்க உட்காந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். பட் அவங்க வந்து இதுக்காக ம், வந்து டே அண்ட் நைட் வந்து ஒர்க் பண்றாங்க. ஓகேங்களா. இது வந்து ஒன்ஸ் இன் லைஃப் ம். டைம் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி. ஸோ அதனாலதான் இது வந்து இப்போ எல்லாருக்குமே வந்து இது ஒரு பீப்புள் மூவ்மெண்டா வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஏன்னா இந்த எலெக்ஷனை நீங்க விட்டீங்க அப்படின்னா மாற்றத்திற்கான ஒரு விதை வந்து திருப்பியும் வராமலே கூட போகலாம், இல்ல வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம். அதனால வந்து மக்கள் எல்லாருமே அவேர்னஸா இருக்காங்க. அந்த அவேர்னஸ், அந்த உத்வேகம் வந்து கட்சிக்கும் பாஞ்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் சப்போர்ட் இல்லாம நீங்க வந்து இத்தனை ஹர்டில்ஸை தாண்டி வந்து ஒரு தலைவர் வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா தெளிவா வந்து மக்கள் கிட்ட பேசுறதே கொஞ்சம் ப்ரோ கஷ்டம்தான். இன்னும் அவருடைய இவங்க நிலைப்பாடுல அண்ணன் தெளிவா வந்து இருக்காரு மீடியா இல்லைங்களா. சந்திக்கல, இல்ல அண்ணன் மீடியா சந்திக்கலன்றாங்க. எதுக்கு விஜயகாந்த் அவரை செஞ்ச மாதிரி அண்ணனை சேர்த்து இவனுங்க ஸ்கெட்ச் போடுறானுங்க ப்ரோ, தெரியுதுங்களா? அதனாலதான் மீடியாவை ப்ரோ, சந்திக்கணும்ன்றானுங்க. ஆனானப்பட்ட பிரதமர் மோடியே வந்து இதுவரையிலும் மீடியாவை சந்திச்சதே கிடையாது. இங்க யாருமே மீடியாவை சந்திக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அதுதான் நான் சொல்றேன், சந்திக்கணும்னு சொல்லல, அண்ணன் சந்திக்கவே நீங்க கூடாதுன்ற. என்னைக்கு அண்ணன் ஜெயலலிதா சிஎம் அவங்க ஆயிட்டு தான் வந்து மீடியா. ஏதாச்சும் பிரஸ் மீட் வச்சு பாத்திருக்கீங்களா? அதுதான் ப்ரோ நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? விஜயகாந்த் அவரை செஞ்ச மாதிரி அண்ணனை செய்யறது இவங்க தூண்டில் போடுறாங்க. அண்ணன் பிரஸ் மீட்டே வைக்க கூடாதுன்றேன் நானு. எலெக்ஷன்லாம் முடிஞ்சு சிஎம் ஏங்க, ஆனதுக்கு அப்புறம் தான் பிரஸ் மீட்டே கொடுக்கணும்ன்றேன் பிரஸ் நானு. மீட் வைக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சுங்க. நம்ம என்ன கேள்வி, அந்த கேள்விக்கான பதில் தான் வந்து அவர் எல்லா மேடையிலயும் சொல்லிடுறாரு. அப்புறம் என்ன உங்களுக்கு வந்து தனியா வேற? ஐயா நான் தான் வைக்க வேணான்னு சொல்றேனே, உங்களுக்கு புரியலையா? நானும் அதை தான் சொல்றேன், நீங்க ஏன் என்கிட்ட கோவப்படுறீங்க? அவர் கோவப்படல, உங்ககிட்ட அவர் வந்து கோவப்படலைங்க, வெளியில இருக்காரு. கீழே உட்காந்து அவர் கமெண்ட்ல வெளியில சிரிக்கிறாங்களா இருக்காரு. அவங்க கிட்ட சொல்றேன். ம். அதே மாதிரி ப்ரோ, ஒரு 1,00,000 பேரை கூப்பிட்டு வச்சு ஒரு இடத்துல நான் சினிமா விட்டு போறேன்னு எந்த நடிகராவது சொல்லுவாங்களா ப்ரோ? எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா ப்ரோ? அப்பெல்லாம் நான் அழுதுட்டேன் ப்ரோ டிவில பார்க்கும்போது. ஒரு சினிமால ஒரு சான்ஸ் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம். அது ஏங்க அவரு நீ எவ்வளவு அது பெரிய ஏங்க லெவல்ல அது எடுக்கிறாரு. ஏங்க ஞாபகப்படுத்துறீங்க நீங்க வேற. சரி அலெக்ஸ், எல்லாம் ஓகே. நானும் கொஞ்ச நேரம் இன்னைக்கு ட்விட்டர் பக்கம் வரல, இப்பதான் வந்தேன். என்ன அனுஷ்கா சர்மாவோட ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன வாக்குவாதம்? இல்லடா,
அது எப்பவுமே நான் ஒரு 2-3 தடவை ஏதோ ஒண்ணு நடக்கும். அது பார்த்திருக்கேன். என்னன்னா விராட் இல்ல கோலி இந்த அழகுல நீ ஆர்சிபிக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ண போன வாட்டிய. இல்லடா, விராட் கோலி பெரிய ஆளா இல்ல விஜய் பெரிய ஆளான்னு அது தேவையில்லாத சண்டை 2-3 டைம் பார்த்திருப்பேன். நான் அப்பெல்லாம் வாய் திறக்கல. ஏன் இப்ப ஓட் பண்ணானா இவனுங்க பைத்தியமா இவனுங்கன்ற மாதிரி இருக்கும். அவனுங்க ஃபேவரட் தான் அவனுக்கு support பண்ணுவான். தெரியுமா தெரியாதடா, கிரிக்கெட்ல பிலிப்ஸ்னு ஒரு பவுலர் இருப்பான்டா, அவன் விக்கெட் எடுத்துருவான் விராட்ட. ஆனா அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, பிலிப்ஸ் கம்பெனிக்காரனை போயிட்டு வம்பு இழுத்துன்னு இருப்பானுங்க. நன்றே பர்கர்னு ஒருத்தன் இருப்பான்டா, லூசுடா. நன்றே பர்கர் விக்கெட் எடுப்பான் விராட் கோலிய, பர்கர் கம்பெனிக்காரனை போயிட்டு அடிச்சிட்டு இருப்பான்டா அவன். அவனுங்க ஃபேன்ஸ் தற்கூரி கூட்டம்னா அப்படி இருக்கும் அவனுங்க. இல்லடா, இதுல எஸ்ஆர்கே ஃபேன்ஸ் கூட எனக்கு டிஎம் பண்ணலாம், சப்போர்ட் இதெல்லாம் பண்ணுதாங்க. நான் அப்பதான் சொன்னேன், ப்ரோ திஸ் நாட் ஏ சீரியஸ் தான், சீரியஸ் கண்டென்ட்னு. ஏன்னா இவனுங்கெல்லாம் சீரியஸா அடிக்கல, போற போக்குல ஏதோ சும்மா பண்ணா. ம். இது இப்ப அடிக்கணும்னு அவசியம் இல்ல, ஐபிஎல் வரும்போது நான் அடிச்சுக்கிறேன், நாங்க அடிச்சுக்கிறோம், தோனி ஃபேன்ஸ்லாம் நாங்க அடிச்சுக்கிறோம். எலெக்ஷன் பொழப்புன்னு பார்த்தா அதோ ப்ரோ இருக்கீங்களா சொல்லு. அது ஐபிஎல் வேற டிபார்ட்மெண்ட் ப்ரோ? அதோ ப்ரோ இருக்காரு. சொல்லுங்க ப்ரோ. இருக்கு சொல்லுங்க. அண்ணன் எந்த தொகுதியில நிப்பாரு, ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? ஏங்க எனக்கு தெரியாதுங்க. நானும் உங்களை மாதிரிதாங்க ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன். பட் சென்னையில நிப்பாரு அப்படின்ற வரைக்கும் சொல்றாங்க. பட் அது வந்து அவரா சொன்னாதான் நமக்கு தெரியும். எல்லா கார்டும் அவர்கிட்ட இருக்கு. அதனால எனக்கு தெரியாது. அவர் தான் திருப்பி நம்மளுக்கு காட்டணும். என்ன ப்ரோ பிக் பாஸ் மாதிரி சொல்றீங்க? ஏங்க நான் இப்ப அதுதாங்க இப்போ பெரிய சீக்ரெட். இப்போ ஸ்டாலின் எங்க நிக்க போறாரு, உதயநிதி எங்க நிக்க போறாரு, இவர் எங்க நிக்க போறாருன்னு தெரிஞ்சா அதுல சுவாரஸ்யம் எங்க இருக்கு இந்த கேம்ல? இல்லங்க, என்னோட சர்க்கிள் எனக்கு தெரிஞ்ச வட்டாரத்துல ஒரு தகவல் வந்தது. அது உண்மையா பொய்யான்னு உங்ககிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அப்ப அத சொல்லுங்க. அது உண்மையா பொய்யா, அது எந்த அளவுக்கு நம்புற செய்து நான் சொல்றேன். அண்ணனால வந்து 2 தொகுதியில நிக்க முடியும். ஒரு கேண்டிடேட்டால 2 தொகுதி நிக்க இல்ல, முடியும். அதை நான் இன்னும் ரெஃபர் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து என்ன அப்படின்னா, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவர்கள் தான் 2 தொகுதியில நிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அவரு அது வந்து அதுவும் எந்த அளவுக்கு இதுன்னு தெரியல. நான் பார்க்கணும், அதை செக் பண்ணணும். என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு வந்து 2 தொகுதியில அவர் நிக்க மாட்டாரு. ஓகேங்களா? அவர் ஒரு தொகுதியில தான் நிப்பாரு. ஏன்னா அது நீங்க அது ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். ஓகேங்களா? நீங்க வந்து சாலிடா அதுவே வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் வந்து இவங்க கிரியேட் பண்ணுவாங்க. அது அவர் வந்து எல்லா தொகுதியிலயும் நிக்கணும்னு தான் ஜனங்க ஆசைப்படுவாங்க. நம்ம அடுத்த தொகுதியில எல்லாரும் நின்றுருக்காங்க. ஜெயலலிதா எல்லாம் நின்றுருக்காங்க 2 தொகுதியில. அதுல பெரிய தப்பு ஒன்றும் கிடையாது நிக்கிறதுல. பட் வந்து இந்த தேர்தல்ல நிக்க கூடாது என்ன பொறுத்த வரைக்கும். ஆனா அவர் முடிவு எடுக்கலாம். ஆனா அதுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கறது தான். ஆனா அவர் நிக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஒருத்தர் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து சாத்தியமற்றதுன்னு எனக்கும் தோணும். ஆனா இது உண்மையான உங்ககிட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் தான். உதயநிதி எங்க நிக்கிறாரோ அந்த தொகுதியில தான் அண்ணன் நிக்க போறாருன்றாங்க. உண்மையா? ரொம்ப சந்தோஷம். நின்னா ரொம்ப சந்தோஷம். அண்ணன் நில்லுங்கண்ணே. இதுல யாராவது கேட்டுட்டு இருந்தீங்கன்னா போய் சொல்லுங்க, தோக்கடிச்சிடலாம். சரி, இங்க ஒரு கேள்வி மாதிரி கேட்டுடலாம். யார் யாருக்கு அண்ணன் எந்த தொகுதியில நின்னா நல்லா இருக்கும்? உங்களுக்கு ஆசை என்ன? இல்ல ஒரே நிமிஷம் 2 சீட்ல வந்து நிக்கலாம். ஒரே நிமிஷம் ப்ரோ, இருங்க ஒரே நிமிஷம். விஜய் வந்து 2 சீட்ல நிக்கலாம். அதுக்கு எந்த ரூல்ஸும் அஃபெக்ட் பண்ணாது, தாராளமா நிக்கலாம். ப்ரோ நான் ஒன்னே சொல்லி முடிச்சுக்கிறேன். அதோ ப்ரோ, அது உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கா உதயநிதி அவர் நிக்கிற தொகுதியில அண்ணன் நிக்க? இல்ல, எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு வந்து அவரு எதிர்த்து நின்னா சிஎம் எதிர்த்து நிப்பாருங்க. உதயநிதி எல்லாம் ஒரு ஆளே கிடையாது. அவரை எதிர்த்து நிக்கணும்லாம் அவருக்கு ஐடியாவே வந்திருக்காது. அதாவது கனவில் கூட நான் நினைத்து பார்க்காதது. நானே நினைச்சு பார்க்கல, எங்க அண்ணன் நினைச்சு பார்த்திருப்பாரு. மோஸ்ட்லி ஒரே தொகுதியில ஃபேஸ் ஆஃப் இருக்காது தான் ஹிஸ்டாரிக்கலி. ப்ரோ அப்போ ஈஸியா தோத்துருவாருங்க அவரு. எங்க அண்ணன் ஈஸியா ஜெயிக்கிறது இல்ல, அவர் ஈஸியா தோத்துருவாரு. 2 இருக்கு. இன்னொன்னு சொல்றாங்க, அப்படி உதயநிதி தொகுதியில நிக்கலன்னா ஸ்டாலின் எங்க நிக்கிறாரோ அந்த தொகுதியில நிப்பாருன்றாங்க. உண்மையா? ஸ்டாலினே ஒரு கோட்டை கொளத்தூர் இங்க ஆடி போய் கிடக்குது. அங்க செல்லா கோட்டையே சரிஞ்சு போயிருக்கு. அது மேல நின்று ஒருத்தர் டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. டான்ஸ்ன்ற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி நின்னா பயங்கரமா இருக்கும் ப்ரோ. புவனேஸ்வர், நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? எனக்கு தெரிஞ்சு அப்பா மகன் 2 பேருமே ஒட்டுக்கா சென்னையில நிக்கிறதுக்கு இந்த வாட்டி வாய்ப்பு இல்லை. யாராவது ஒருத்தர் வந்து திருவள்ளூரோ காஞ்சிபுரமோ செங்கல்பட்டோ போவாங்க, வேணா பாருங்க. இல்ல உதயநிதி வந்துட்டு அவுட் ஆஃப் சென்னை நிக்க வாய்ப்பு இருக்க மாதிரி தோணுது. கலைஞரோட ஊர் எதுங்க?
அது எந்த ஊரு ஆச்சு? ஓஹோ ரைட்டு, அங்க கிளம்பு நிப்பாரு. கிளம்பு. அங்க சரி தோக்கடிச்சுட்டு வரணுமா? அதான் ப்ரோ இது சொல்லுங்க, ஃபேஸ் ஆஃப் வருமா உதயநிதி, அதாவது ஏங்க ஸ்டாலின் சார் அவரு வர்சஸ் விஜய் அண்ணா? இல்ல வராது. வராது. சரி, இப்ப ஒரு ஒரு ஆளுக்கும் வந்து அண்ணன் இந்த தொகுதியில நின்றா நல்லா இருக்கும், எனக்கு பிடிச்ச தொகுதி அப்படின்னு வச்சிருப்பீங்க லிஸ்ட். அது மாதிரி ஒரு ஒரு ஆள் ஒரு தொகுதி சொல்லுங்க. எனக்கு என்னன்னா அண்ணா இல்ல நகர், இல்ல அண்ணா நகர்ல இல்ல நிக்கலாம்னு. நான் சென்னை தான். ஆனா தளபதி விக்ரவாண்டினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொருத்தவங்க ஓ, முதல் மாநாடு ஆரம்பிச்ச அதே இடம், அங்க வி சாலை. இல்ல எனக்கு என்ன ஆசைனா, சித்புர வேலைச்சேரி தெரியாத சித்புர வேலைச்சேரி நிக்கிறோமா? எனக்கு என்ன ஆசைனா ஆர்கே நகர்ல நிக்கணும். வேற அவர் தொகுதி மேன், அவர் தொகுதி. விருகம்பாக்கம் வாட் அ விஷன். ஷாக் ஆகி போயினார் அன்னூர். ஏங்க சிஎம் ஒரு காலத்துல சிஎம் ஓட தொகுதி தெரியுமா இது? ஆர்கே நகர்லாம் இது எவ்வளவு இது இது ஃபேமஸ் அவுட் தெரியுமா? ஆஃப். ஏங்க இது இது நல்ல ஐடியாவா இருக்குங்க. ஆக்சுவலா பரவாயில்ல. ஆர்கே நகரோட ஓட் லிஸ்ட் நான் ஃபுல்லா எடுத்து பார்த்தேன் தெரியுமா? எங்க ஓட் லிஸ்ட பொறுத்த வரைக்குமே நியூட்ரலிஸ்டா இருக்கிறாங்க எங்க இடத்துல மட்டும். ஓட்டு அப்படி அலபாயம். ஆர்கே நகர்ல தான் அதிகமா காசே கொடுத்தது சென்னையில. கம்மன உகாடுறா. அதாவது நீ சொல்றது அந்த பை எலெக்ஷன் தினகரன் வந்து குடுக்கறேன்னு சொல்லி ஏமாத்திட்டாரு, குடுக்கல. அது வேற, அது வேற கதை. ஆனா ஏடிஎம்கே கொடுத்தாங்க, தினகரன் மட்டும் இல்ல. 6000 ரூபாய் கொடுத்தாங்க. தெரிஞ்சு 6000 டிஎம்கே 2000 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த டைம்ல 6000 எவ்வளவு ஒர்த்து நீ பாரு இந்த எலெக்ஷன். அலெக்ஸ், அந்த அது காலத்துலயே எதனாலனா 6000 கொடுத்திருக்காங்க. பை எலெக்ஷன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேலும் அந்த தொகுதி யாரு நின்று ஜெயிச்சது? ஒரு நிமிஷம் ஜெயலலிதா அம்மா இல்லடா, 2 தடவை ஒரு நின்று நிமிஷம். ஜெயிச்சது. இல்லடா, நான் சொல்லியிருப்பேன் என் ஃப்ரெண்டு சுவாகத்துன்னு. இதை ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, அவன் ஆர்கே நகர் தொகுதி புது போனே வாங்கிட்டான் அந்த டைம்ல. உண்மையில அலெக்ஸ், நான் நிஜமா சொல்லணும்னா பிஜேபி 1000 அந்த மாதிரி கொடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்க பெரியப்பா வீட்டுல பார்த்தோன்னா 4 ஓட்டு இருந்தது. ஒரு ஆளுக்கு 18,000 ரூபாய் வந்தது. அப்படின்னா யோசிச்சு பாரு அவங்க வீட்டுல எவ்வளவு வாங்கியிருப்பாங்க. எனக்கு அப்ப ஓட்டு உரிமை கிடையாது, சின்ன பையன். ஏன்டா வயிற்று சிலை கிளம்புறீங்க? சொத்தேல்டி கூட ப்ரோ அவர் நீலாங்கரையில கூட நிக்கலாம்ல, அவர் ஏரியா தானே. நீலாங்கர்லன்னா நானே போய் போடுவோம். பனையூர்ல நிக்கலாமே. நீலாங்கரைன்னு ஒரு தொகுதி இல்ல ப்ரோ. இல்ல அந்த அது சம்பந்தப்பட்ட ஏரியா சொல்றேன். இங்க நீலங்கரை பனையூர் சைடு. ஆனா ஒண்ணு சொல்லிட்டேன், அவர் அண்ணனுக்கு சாலி கிராமத்துல தானே ஓட்டு. விருகம்பாக்கம் இல்லையா? நீங்க இல்ல வீடு எங்க இருக்குதோ அங்கெல்லாம் பாக்காதீங்க, யாரும் அப்படிலாம் நிக்க மாட்டாங்க. இல்ல அவர் ஓட்டு இருக்கிற தொகுதி எதுங்க? அவர் ஓட்டு இருக்கிற தொகுதி எது? அவர் ஓட்டுக்கிற தொகுதி வந்து இது ப்ரோ, சோழிங்கநல்லூர். என்னடா சோழிங்கநல்லூரா? நீ எனக்கு நான் அதுதான் நான் சொல்ல வந்தேன். அவர் சோழிங்கநல்லூர் ப்ரோ சோழிங்கநல்லூர் நிக்க கூடாது ப்ரோ. சோழிங்கநல்லூர்ல தான் இருக்காது அதிகமான ஓட்டு. அது ஒரு ஏங்க தமிழ்நாடு அண்ணன் வீடு தாங்க. என்னங்க இங்க இருக்கு அங்க இருக்குன்னு பேசிட்டு இருக்கீங்க? சரி நான் சோழிங்கநல்லூர் தொகுதி இல்ல, ஒரு நிமிஷம். நான் சோழிங்கநல்லூர் தொகுதி தான். எங்க ப்ரோ? இங்க நடக்கிறத சொல்றேன். இல்ல இங்க ப்ரோ நடக்கிறது சோழிங்கநல்லூர்ல எனக்கு தெரிஞ்சு ஈசிஆர் சரவணன் தான் நிப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா ஏன்னா சோழிங்கநல்லூர்ல அவர் தான் நிப்பாரு. ஏன்னா அங்கதான் நிறைய ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஈசிஆர் சரவணனுக்கு. எங்களுக்கே ஈசிஆர் சரவணன் அந்த மாதிரி தான் பேசுவாங்க. விஜய் எல்லாம் யாரும் இங்க நீங்க எல்லாருமே ஒரு அசம்ஷன்ல தான் இங்க நிக்கலாம் அங்க நிக்கலான்றீங்க. ஆனா யாரு நின்னாலும் இங்க பரவாயில்ல. தளபதியோட அந்த பிராண்ட் இதெல்லாம் ஈசிஆர் அடிக்கடி வந்து போறது உண்டு. ஈசிஆர் அடிக்கடி வந்து போறது உண்டு. அதாவது மத்த கட்சி இருந்தா கூட நான் வந்து மக்கள் இயக்கம் டைம், ரசிகர் மன்ற டைம், அந்த டைம்லயே பாத்துருக்கிறேன். ஃபுல்லா தளபதி பேனர் தான் இருக்கும். எப்பவுமே தளபதி பேனர் தான் இருக்கும் ஈசிஆர் சைடு முழுக்கவே. நீங்க பேனர் சென்னை முழுக்க விஜய் பேனர் தான். நான் சோழிங்கநல்லூர்னால ஈசிஆர் வந்து டாமினேட் பண்ணுன்ற சென்னையிலேயே சொல்றேன். நீ சோழிங்கநல்லூர் தொகுதியில நான் தொகுதியா? இவன் என்னடா என்று சொல்ல வரீங்க? நான் வந்து போகும்போதெல்லாம் விஜய் அண்ணா படம் தான் அங்க பாக்குறேன் எப்பவுமே. நான் இங்கதான்டா இருக்கேன். இல்ல டிஎம்கே ஒரு நிமிஷம், டிஎம்கே டாமினேஷன் இருக்கான்னு கேட்டா சோழிங்கநல்லூர் இருக்கு, கொஞ்சம் இருக்கு, இல்லாமலாம் இல்ல. இங்க ஏழை மக்களும் கொஞ்சம் அந்த சைடு இருந்தா சோழிங்கநல்லூருக்கு அந்த சைட்லாம் இருக்காங்க. அதே டைம்ல எடுத்து பார்த்தாலும் இங்க மீனவர்கள் ஓட்டும் இருக்கு கூட. வந்துட்டு இந்த விசிக்கு ஒரு கொஞ்சம் பேர் பார்த்துருக்கேன். ஆனா அதிகமா ஏடிஎம்கே ஓட்டு, டிஎம்கே ஓட்டு இதெல்லாம் இருக்கிறதும் நான் நோட் பண்ணிருக்கேன் முன்னாடி. ப்ரோ ஆனா சோழிங்கநல்லூர்ல ஏடிஎம்கே தான் ப்ரோ. ஏடிஎம்கே இருந்தாங்க.
அதான் இல்ல ப்ரோ, இல்ல ஏடிஎம்கே தான். இல்ல மேட்டர் என்னன்னா, ஆனா இப்ப டிவிக்கு எதுவும் நிறைய ஆயிருக்கு. ஆனா உங்களுக்கு எந்த சைடு ஓட்டு பிரியும், யார் யார் இது பண்றாங்க, கூட டிவிக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு மாறி இருக்குன்றது கொஞ்சம் கொஞ்சமா தான் தெரியும். பாப்போம். சரி, தளபதியோட இடமே பாத்துட்டு இருக்கீங்க. பொதுச் செயலாளர் எந்த இடத்துல நிப்பாரு அதை சொல்லுங்க. ஆனா என்ன அவர் கேட்டா கடலூர்ல ஏதாவது ஒரு தொகுதியில நிப்பாருங்க. கடலூர்ல ஏதாவது ஒரு தொகுதியில நிப்பாரு. ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல நான் எனக்கு தெரியல, நான் நேர்ல பார்த்தா தான் பேச முடியும். நான் நேர்ல பார்க்கும்போது வயசான பாட்டிங்க கூட வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் டிவி கேக்கு சப்போர்ட் பண்றதை என் கண்ணு எதிர்க்க பார்த்தேன். இது நான் ஆஃப்லைன்ல பார்த்தனால சொல்றேன். ஏன்னா நான் மொத்த மாதிரி இது இருக்கலாம் அது பண்ணலாம் நான் சொல்ல விரும்பல. ஆனா இது நான் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அந்த டைம்ல இது சொல்ல உண்மையில ஒரு கூஸ் மாதிரி இருந்தது. ஏன்னா எத்தனை யூடியூப்ல வீடியோ பாக்குறது இதெல்லாம் வேற. ஆனா நான் ஆஃப்லைன்லயே இதை பார்த்தேன். இந்த டிவி கேக்கு சப்போர்ட் ஆமா ப்ரோ, பண்றது. வயசான பாட்டிங்க தான் ப்ரோ நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க. எங்க ஏரியாலே விஜய் ஆமா. தான் அந்த பாட்டிங்க வாயில ஃபுல்லா விஜய் தம்பி, இல்ல ஒரு விஜய். டைம் இல்ல பஸ் ஸ்டாப்ல இருக்கும்போது இந்த மகளிர் வந்து பேசியிருந்தாங்க. அப்பதான் இந்த ரேஷன் கார்டு ஏதோ ஒரு மேட்டர் ஏதோ பஞ்சாயத்து போல டிவி கேக்கு இல்ல ப்ரோ, ஓட்டு போடு ஆக்சுவலி இல்ல ஒரு டிவி கேக்கு ஓட்டு போடுன்னு சொல்லியிருந்தாங்களா? இந்த சொல்லுவான் பேரு, நான் யோசிச்சிருந்தேன் சூப்பரா அப்படின்னு தான். ஆக்சுவலி அண்ணன் எப்படின்னா எல்லார் ஃபேமிலிலும் ஒரு மெம்பர் மாதிரி ஆயிட்டாரு ப்ரோ. எல்லாருமே மத்தவங்க எல்லாம் ஆக்ட்ரஸா பாக்குறாங்க, அண்ணனை மட்டும்தான் அண்ணன் தம்பி புள்ள பேரன் அந்த மாதிரி கூப்பிடுறாங்க எல்லாருமே. அது ஒரு அதாவது பிளஸ் தான். ஊருக்கே தெரிஞ்சு போச்சுங்க. அதே மாதிரி டிஎம்கேனா வணக்கம். என்னன்னு தெரிஞ்சு போச்சு. உரிக்க ஒண்ணுமே இல்ல. என்ன அலெக்ஸ், என்ன பாலிடிக்ஸ் எல்லாம் பேசுறீங்க? பாலிடிக்ஸ் எல்லாம் பேசுறீங்களா? அதே மாதிரி இன்னொன்னு சொல்றாங்க ப்ரோ. இப்ப கேண்டிடேட் போடுறாங்கல்ல. ஹலோ கேக்குதா? சொல்லுங்க கேக்குது. அவர் கனெக்ட் பண்றாரு, ரீகனெக்ட் பண்றாரு. நீங்க சொல்லுங்க. அந்த கேண்டிடேட்டே வந்து போயிடுவாங்க, விலைக்கு வாங்கிடுவாங்க அப்படிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் பாசிபிளா? ஏங்க அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. ஏங்க இது என்ன, நம்ம எல்லாம் என்ன காசு வாங்கிட்ட வேலை செய்யறோம்? இத்தனை கோடி பேர் இருக்கோம், ஏதாவது பேசிட்டு இருப்பானுங்க அவனுங்க. அதெல்லாம் நடக்கிற காரியமா? இல்ல ட்ரை பண்ண சொல்லுங்க. இல்ல அவர் அரசியலுக்கு வருவாரா இல்லையா, இதனால ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்கா தெரியறதுக்கு முன்னாடியே எனக்கு இப்ப இந்த எலெக்ஷன்ல வந்து இந்த சும்மா இது வந்து டிவி கேக்காகன்னு கேட்கல, நான் நார்மலா வந்து கேக்குறேன். எலெக்ஷன் டைம்ல வந்து இந்த நேம் எல்லாம் வந்து கொடுப்பாங்க பாத்தீங்களா? இப்ப தொகுதி ஆட்கள் வந்து சைன் போடணும், இது பண்ணணும், அதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குல்ல. எலெக்ஷன்ல நிக்கணும்னா எனக்கு 25,000 ரூபாய் நினைக்கிறேன் டெபாசிட் அமௌண்ட் எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு. இப்ப அதெல்லாம் நம்ம கட்டுறோம்னு வைங்களேன், அந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்றதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கும் அதை சொல்லுங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் காரணமா இருந்திருக்கு ப்ரோ. விஷாலுக்கு எல்லாம் நடந்திருக்குது. அதான் ப்ரோ நானே கேக்குறேன், அந்த மாதிரி ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்கு? அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை கொடுப்பாங்களா? இல்ல தெளிவா பண்ணிருவாங்க எனக்கு தெரிஞ்ச எல்லாமே. ஏன்னா வந்து நம்ம பார்ட்டி மாதிரி வேற எந்த பார்ட்டியும் வளர்ந்தது இல்லைங்க. ஏன் எப்படி நான் சொல்றேன்னா, ஹை ப்ரெஷர்ல வளர்ந்தது நான் சொல்றேன். எந்தெந்த சைட்ல இருந்தெல்லாம் அட்டாக் வரும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா ப்ரிப்பேர் ஆகி தான் போவாங்க. ஏன்னா ஆதவ் வந்து கூட இருக்காரு, அவருக்கு வந்து ஒரு எலெக்ஷனை வந்து ரன் பண்ண இது இருக்குது. அந்த டிஎம்கேக்காக இதை வந்து பண்ணும்போது அவர் கூட இருந்து ஸ்கிராச்ல இருந்து டாப் டு பாட்டம் என்ன நடக்கும்னு எல்லாமே அவருக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ எந்தெந்த இடத்துல எல்லாம் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். நீங்க கேட்கறது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். ஸோ அதுல வந்து நம்ம சைட்ல இருந்து எவ்வளவு பெர்ஃபெக்ஷனா பண்ணுமோ அவ்வளவு பார்த்து பண்ணிடுவாங்க. அவங்க வந்து எந்த சைடுமே லாக் பண்ண முடியாத மாதிரி எல்லா ப்ராபபிலிட்டியும் ரன் பண்ணி பார்த்து தான் பண்ணுவாங்க. ஸோ வாய்ப்பு கூட விடுங்க. இன்னொன்று வந்து செங்கோட்டையன் இருக்காரு. மோரோவர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சொல்லுங்க, அது ஒரு காரணம். இந்த கொஸ்டின் யாரு கேட்டான்னு தெரியல. ஆக்சுவலா இன்னொரு காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா, லைக் அது என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு வேட்பாளரும் போய் வேட்புமனு தாக்கல் பண்றப்ப ஒரு 25 பேர் வந்து அங்க சைன் பண்ணணும், அது தொகுதியை சேர்ந்தவங்க. இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இந்த வேட்பாளர் வந்து நிக்கிறதுல எங்களுக்கு சம்பந்தம், எங்க தொகுதியில சும்மா ஏதாச்சும் ரேண்டமா என்ன கூட்டத்துக்கா பஞ்சம்? இல்ல ஆக்சுவலா 50 பேர் கூட சைன் பண்ண போவாங்க. இல்ல ஆக்சுவலா விஷாலுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா இந்த இதுதான் ஆச்சு. அந்த 25 பேர்ல ஒரு ஆள்ல வந்து ஏதோ மாத்தி சைன் அந்த மாதிரி ஏதோ பிரச்சனை பண்ணானுங்க. அவருக்கு என்ன ஆனா நமக்கு என்ன ப்ரோ? இல்ல நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன், அதை வந்து கேள்விப்பட்டேன், அதனால சொன்னேன். புரியுது. ஆனா பட் அதான் என்ன கேட்டா வந்து அந்த மாதிரி மோரோவர் வந்து எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல்ல இருக்கும்போது அவங்க வந்து நம்மள வந்து இந்த அளவு இது பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்மள வந்து பண்றதுக்கு வந்து அவங்களுக்கு காரணம் கம்மி.
அதான் ஆக்சுவலா ம். விஷால் வந்து ஒரு தனி கட்சி கிடையாது. அவன் வந்து தனி ஒரு, அது என்ன சொல்றது, தனியா அவன் ஒரு சுயேட்சையா நின்றனால அந்த சுயேட்சி பிரச்சனை பண்ணாங்க. சுயேட்சி கட்சியா இருக்கிறப்ப அந்த மாதிரி பிரச்சனை வராது. இல்ல ஸோ ப்ரோ, அதுதான் நான் சொல்றேன். நான் அது ஒரு சின்ன உதாரணத்துக்கு தான் நான் சொன்னேன். அவரை அதுக்குள்ள அதான் அது டீடைல்டா அதுக்குள்ள போக வேணாம். ஹரி நம்ம ப்ரோ நம்ம சைடு என்ன ஆச்சு வந்து அதுக்கப்புறம்? சொல்லுங்க. விஷால் என்ன ஆச்சு அந்த கதை? அவ்வளவுதான், தெரியல கேன்சல் இல்லங்க. இப்பதான் பண்ணிட்டாங்க. ஏங்க அதான் சொல்றேனே, அதுக்குள்ள போக வேணாம். அந்த டாபிக் இப்ப நீங்க டைவர்ட் ஆறீங்க. நீங்க கேட்ட கொஸ்டின்ல இருந்து நம்ம டைவர்ட் ஆக வேணாம். விஷாலுக்கு என்னமோ ஆயிட்டு போகுது, நமக்கு என்ன நடக்குதுன்னு எல்லாரும் பேசுவோம். அனகொண்டா ஆனா தொழில் நல்ல கொஸ்டின் ப்ரோ. இப்ப ஹரிலியோ நீங்களா ஆன்சர் பண்ணிட்டு இருந்தீங்க. நான் தான் பண்ணேன், ஆன்சர் நான் தான் பண்ணேன். அது நீங்க அப்படியே இன்னும் கொஞ்சம் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க ப்ரோ. உங்களோட இது இல்ல, எனக்கு சொல்லுங்க உங்க தெரிஞ்சு இந்த பாயிண்ட்ஸ். காரணம் இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஒரு காரணம் சொல்லுவானுங்க. வேற இல்ல அந்த ப்ரோ, எனக்கு வெரிஃபிகேஷன் என்னன்னா அந்த அவனுங்களுக்கு இதெல்லாம் வந்து சொல்றேன். நம்மளுக்கு இதை பண்றதுக்கு ரீசன் இல்லைன்னு தோணுது. எலெக்ஷன் கமிஷன் நம்ம இப்பதான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நிக்கிறோம், அதனால அவங்க வந்து நம்மளை இது பண்றதுக்கு பொலிட்டிக்கலா ப்ரெஷரைஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணல இந்த விஷயத்துல. அட்லீஸ்ட் அதான் அப்புறம் பண்ண கரெக்டா அந்த மாட்டாங்கன்னு தோணுது. டைம் ஏன்னா பீரியட்குள்ள பண்ணணும். விசில் அப்படி அது அவங்க ஒண்ணு இருக்கு. பண்ணணும்னு நினைச்சிருந்தா விசில் சின்னம் வந்து இவ்வளவு ஈஸியா நமக்கு கிடைச்சிருக்காது இல்லையா? அது கிடைச்சதுனால நான் அந்த நம்பிக்கையில சொல்றேன். அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது, நல்லதே நடக்கும்னு நம்புறேன். ஹரி எங்கேயாவது ப்ரோ ஒண்ணு எனக்கு வந்து ஒரு டவுட். எலெக்ஷன் கமிஷன்ன்றது அது ஒரு தனி, அவங்க கிட்ட கண்ட்ரோல் போயிடும் ரைட்டா? ஆமா, சென்ட்ரல்ல இருந்து பிரஷர் போட முடியுமா ப்ரோ? அதுதான் அவங்க ப்ரோ மேல? ராகுல் காந்தி வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா வந்து அதை வந்து அவர் வந்து ஒரு குற்றச்சாட்டா முன்வைக்கிறாரு. சரிங்களா? அதான் ஓட்சோரி கான்செப்ட்லயே அவர் மொத்தமா சொல்றது என்ன, எலெக்ஷன் கமிஷனும் பிஜேபி சேர்ந்துதான் இதை பண்றாங்கன்னு அவர் சொல்றாரு. ஆனா அது இல்ல, அது நம்ம உண்மையா கன்ஃபார்மா பொய்யான்னு ப்ரூவ் இது ஆகாம இல்ல, அதுதான் அது வந்து கன்ஃபார்மா ஒரு சொல்ல எக்ஸ்டெண்ட், முடியாது. அது ஒரு எக்ஸ்டெண்ட் வரைக்கும் பண்ணலாம். அதுக்குன்னு முழுசா கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு ஒரு கண்ட்ரோல் பண்ண எக்ஸ்டெண்ட் முடியாது. வரைக்கும் நீங்க பண்ணலாம் கண்ட்ரோல். முன்னெல்லாம் வந்துட்டு ப்ரோ, நீங்க முன்னெல்லாம் வந்துட்டு வாக்குச்சாவடி இருக்கும்போது அந்த இதையே பூத்தே காணாம போயிடும், அதெல்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க. அதனாலதான் இவிஎம் மிஷின்ஸே வந்துச்சு. சரிங்களா? அந்த மாதிரிலாம் இப்ப பண்ண முடியாது. அப்பெல்லாம் அடியால் மாதிரி ஆட்கள்லாம் எல்லா கட்சியிலயும் வச்சிருப்பாங்க. அவங்க வந்து அந்த பொட்டியை அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்க, காணாம போயிடும். அது நீங்க ஓட் ரிசல்ட்டே தெரிஞ்சுக்கவே முடியாது, எவன் ஜெயிச்சானே தெரிஞ்சுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு போவாங்க, அவ்வளவு எக்ஸ்டென்ட்ல போயிருக்காங்க இதுக்கு முன்னாடி. அதெல்லாம் பண்ணதுனாலதான் இன்னைக்கு பூத் கேப்சர்னு சொல்லுவாங்க அத. இப்ப முதல்ல எல்லாம் அதெல்லாம் வந்து நம்மலாம் நியூஸ்ல பார்த்துப்போம். நான்லாம் சின்ன பையனா இருக்கும்போது நியூஸ்ல எல்லாம் வரும். அப்புறம் தான் அந்த இவிஎம் மிஷின்ஸே வந்துட்டு உள்ள வந்துச்சு. இது கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அது வந்து கண்ட்ரோல் ஆயிருக்கு. ஸோ அதெல்லாம் பண்ண மாட்டாங்க ப்ரோ, அவ்வளோ எக்ஸ்டென்ட்டுக்கு எல்லாம் போவாங்கன்னு எனக்கு தோணல. மோரோவர் இது வந்து ஒரு ஸ்டேட்டோட அசம்பிளி எலெக்ஷன் தான் ப்ரோ. அது பிகர் பிக்சர் பாருங்களேன். இது வந்து ஒன்றும் பெருசா வந்து சென்ட்ரல் எந்த விதத்திலையும் பாதிக்காது. டிவிக்கே ஜெயிக்கிறதுனால அவங்களுக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது சொல்லுங்க? அவங்களுக்கு பாதிப்பு இருக்குன்னா அவங்க அதை பண்ண சான்ஸ் இருக்கு. உண்மையிலே அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துற கட்சிகளையே எதிர்த்து கூட அவங்க இந்த அளவுக்கு பண்ணாங்களான்னு தெரியல. காங்கிரஸ்க்கு பண்ணாங்கன்னா அவங்க சொல்றாங்கன்னா காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபி வந்து நெக் டு நெக் ஃபைட்டு. பட் பிஜேபி கிட்ட டிவிக்கு வந்து சின்ன பார்ட்டி தானே. ஸோ அவங்க வந்து நம்மளை இது பண்றதுக்கு எனக்கு எந்த அளவு ப்ராபபிலிட்டி இருக்குன்னு எனக்கு தெரியல. பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல, இருக்கலாம். பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ. வளர்ந்துருவாங்களோன்ற ஒரு பயத்துல இல்ல ப்ரோ, இப்ப பண்ண மாட்டாங்க. அப்படியே பண்ணலாம், அது கொஞ்சம் வருஷம் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இது நம்மளை விட பெரிய எதிரிங்கெல்லாம் இருக்காங்க. இதே டிஎம்கேன்னா நம்ம தான் இப்ப அவங்களுக்கு நெக் டு நெக் இருக்கும். பட் பிஜேபி வந்து ரொம்ப வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் பார்ட்டிங்க. அவங்க என்னதான் சொன்னாலும் நம்ம வந்து நம்ம கிட்ட உழைப்பு இருக்கு, மேன் பவர் இருக்குது, அந்த சைஸ்ல நம்ம கட்டமைப்பு இருக்கு, பெருசா இருக்கிறோம், பெருசா ஆயிட்டோம். பட் வந்து மானிட்டரி வைஸ் பார்க்கும்போது பிஜேபியில ரொம்ப வேர்ல்ட்ஸ் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் பார்ட்டிஸ். அவங்க உலகத்திலேயே ரிச்சஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி, அவங்கலாம் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து சின்ன டார்கெட்டா தான் தெரியும். அப்படியே பண்ணணும்னு நினைச்சாலும் இப்ப பண்ண மாட்டாங்க. மேபி டவுன் த லைன் ஒரு 30 வருஷம் கழிச்சு, இல்ல ஒரு 10 வருஷம் கழிச்சு அட்லீஸ்ட் பண்ணலாம். ஐ டோன்ட் நோ. அது நம்ம வந்து என்ன மாதிரி அரசியல வந்து பிஜேபிக்கு எதிராக எடுத்து வைக்க போறோம் அந்த எலெக்ஷன்ஸ் வரும்போது அப்படிங்கறத பொறுத்து தான் அவங்க அதுக்கு இது ரியாக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா எதுக்கு இப்ப யோசிச்சு ஒரு இதை யோசிச்சு பாருங்களேன். இப்ப வந்து நம்ம டிஎம்கே வந்து எதுக்குறோம், ஸ்ட்ராங்கா எதுக்குறோம். அவங்க ஓட் பேங்கே டென்ட் கிரியேட் பண்றாரு விஜயண்ணா. அப்போ அவங்க வேலையை விஜய் என்ன பண்ணிடுறாருங்கும் போது இவரை ஃப்ரீயா தான் விடுவாங்க. புரியுதுங்களா? அவங்க வந்து அவங்களால பண்ண முடியல, அவங்க ரொம்ப வருஷமா அதான் அவங்க ட்ரை பண்றாங்க. அவங்கள எடுத்துட்டு அந்த ஃபுட்டிங் கிடைக்குமா தமிழ்நாட்டுலன்னு பாத்துட்டு இருக்காங்க. அவங்க வேலையை வந்து இவர் செய்யறதுனால இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு வேணா விட்டு வைக்க வேணா சான்ஸ் இருக்கு. ரியலிஸ்டிக்கா பேசணும்னா அப்படிதான் எனக்கு என்ன தோணும். டவுட்னா, பொதுவா பிஎம் சார்லாம் அவ்வளவா தமிழ்நாடு அந்த சைடு வரமாட்டாரு.
அந்த ஏடிஎம்கே மீட்டிங்க்கு 2 தடவை வராரு அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குல்ல, தமிழ்நாடு கேப்சர் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஐடியா கண்டிப்பா இருக்குல்ல. அது பல வருஷமா அவங்களுக்கு இருக்கு. எலக்டோரல் பாலிடிக்ஸ் வழியா உள்ள இருக்கு. வரணும் அதுக்கு அப்படின்னு தடையா அவங்களுக்கு விஜய் ரொம்ப இது. இருக்கிறாருல, என் கூட கூட்டணி சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஏதாவது ஒண்ணு இல்லைங்க, பண்ணணும்னு தோணாதா? இப்போ ஒன்னு எடுத்துக்கோங்களேன். ஆல்ரெடி பெண்டிங் இருக்கிறது டிஎம்கே தான். அவங்களுக்கு வந்து 75 இயர்ஸ் கட்சி, அதுக்கான ஒரு லெகசி இருக்கு இல்லையா? இப்ப இருக்கிற மினிஸ்ட்ரி சரியில்லைன்னு நம்ம பேசலாம். ஆனா அந்த கட்சிக்குன்னு ஒரு லெகசி இருக்குது. பழைய தலைவர்கள்லாம் அந்த கட்சியில ஒழுங்கா வேலை பார்த்ததோட அந்த கிரெடிட்ல தான் இவங்க இப்போ வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க எதுவுமே செய்யல இப்ப இருக்கிற டிஎம்கே இல்லையா? நம்ம அதை தான் குற்றச்சாட்டா முன்வைக்கிறோம். முன்ன இருந்தவங்க அண்ணா காலத்துல அண்ணா பண்ண போட்டு வச்ச விதையில தான் இவங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரிங்களா? அவர் வளர்த்ததுதான். ஸோ நம்ம அந்த ஆங்கிள் நீங்க பார்க்கும்போது அவங்களோட அந்த ஐடியாலஜிக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து திராவிடத்துக்கு வந்து ஒரு ஃபுட்ஹோல்டு இருக்கு. அதை உடைக்கணும். அந்த ஐடியாலஜியை உடைக்காம அவங்க வந்து நீங்க திமுகங்கிற கட்சியை வேணா அழிக்கலாம். அவங்க வந்து பெரிய எதிரியா பார்ப்பாங்க இப்போதைக்கு அவங்க சைஸுக்கு. இங்க தமிழ்நாட்டுல மட்டும்தான். அதுவும் நீங்க தமிழ்நாடு தாண்டிட்டீங்கன்னா அவங்களுக்கு டிஎம்கே பத்தி அவங்க என்ன கவலையாப்பட போறாங்க? அப்படிலாம் கவலைப்பட்டிருந்தா பீகார்ல போய் ஸ்டாலின் சார் போய் காங்கிரஸ்க்காக போய் கேன்வாஸ் பண்ணிருப்பாரா? ரூலிங்ல இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். ஏடிஎம்கே ரூலிங்ல சப்போஸ் அப்ப டிஎம்கேவே ஒன்னும் இல்லைன்னா நாம வந்து அவங்களுக்கு அவங்க சின்னதா தான் பார்ப்பாங்க. ஃபியூச்சர்ல வளர்ந்துருவாங்களான்னு சொல்லிட்டு அவங்க தடுக்கிற அளவுக்கு போனது இல்லை இது வரைக்கும் நினைக்கிறேன். பிஜேபியோட பேட்டர்னே வேறங்க. பிஜேபி தமிழ்நாட்டுல இது பண்ணணும்னா ஏடிஎம்கே ரூலிங் வந்து இவங்க கூட்டணியில ஜெயிக்கணும். ஆனா அது நடக்காது. அதனாலதான் இப்போ இது இன்ஃபுளுசர் நீங்க தானே கேட்டீங்க இந்த கேள்வி. நீங்க பிஜேபியோட பேட்டர்ன் என்ன தெரியுமா? வழக்கமா ஒரு கட்சியை அழிக்கணும்னா அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க? அந்த கட்சியோட கூட்டணி வைப்பாங்க. அதுதான் அவங்க பேட்டர்ன். இப்படிதான் சிவசேனா எல்லாம் காணாம போச்சு. சோ அந்த மாதிரிதான் அவங்க வந்து உள்ள பூந்து உடைச்சிருவாங்க. அதை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி உள்ள பூந்து இப்ப ஏடிஎம்கே தான் பண்ண போறாங்க அவங்க. புரியுதுங்களா? அதுதான் அவங்க பேட்டர்ன். அவங்க வெளியே இருந்து எக்ஸ்டர்னலா கொடுக்குற ப்ரெஷர்ஸ் விட இன்டர்னலா உள்ள இருந்துகிட்டே கொடுப்பாங்க, கூடவே இருந்துட்டு. ஸோ அப்படிதான் பண்றாங்க. இப்ப ஏடிஎம்கே வந்து சுக்குநூறா போனதுனாலதான் அவங்க வல்னரபிள் ஆனாங்க. அதுக்கு அந்த கேப்ல வந்து இவங்க உள்ள பூந்துட்டாங்க. இவர் என்ன சொன்னாரு? எடப்பாடி வந்துட்டு அங்க டெல்லிக்கு போனாரு ஒரு தடவை. இப்ப ரீசெண்டா தான் போனப்ப என்ன கேட்டாங்க, நீங்க என்ன பாஜக கூட கூட்டணி? இல்ல அஇஅதிமுகவோட பிரான்ச் ஒண்ணு டெல்லியில இருக்குது ஆபீஸா, அதை பார்க்க போறேன்னு கேவலமா போய் சொன்னாரு. அவர் அங்க பிளைட் ஏறி இங்க வர்றதுக்குள்ள அமித்ஷா வந்து என்டிஏ கூட்டணின்னு தமிழ்ல ட்வீட் போட்டு மானத்தை வாங்கிட்டாரு. அப்பவே அவங்க வந்து சொல்லிட்டாங்க. இவர் இல்லைன்னு சொல்லும் போது அவங்க இது பண்றாங்கன்னா அவங்க கண்ட்ரோல்ல தான் இவர் இருக்காருன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ அப்படிதான் அதுதான் பிஜேபியோட பேட்டர்ன் வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி தான் உடைப்பாங்க. உள்ள பூந்து தான் ஒரு கட்சியை வந்து கலைப்பாங்க. அவங்க சன்னமா தான் வேலை செய்வாங்க. டிஎம்கே மாதிரி வந்துட்டு வெளிப்படையா வந்துட்டு போட்டு அடிக்கிறது, இந்த ரவுடிசம் பண்றது, இவங்களும் தப்புதான் பண்ணுவாங்க. ஆனா அது பண்றது வெளியே தெரியாத மாதிரி ரொம்ப நாசூக்கா பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி செய்வாங்களா அப்படிங்கிறது தெரியல. பேக்ரவுண்ட்ல தான் ஒர்க்கு ஜாஸ்தி நடக்கும் பாஜக பொறுத்த வரைக்கும். நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டது, நம்ம நியூஸ்ல பார்த்ததெல்லாம் வச்சு சொல்றேன். அந்த பேட்டர்ன் நீங்க பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். பட் டிஎம்கே வந்து என்னன்னா வீக் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னா இழுத்து போட்டு அடிச்சு ஏதாவது அவங்க அசிங்கப்படுத்தி ஏதாவது ஒன்று பண்ணணும்னு காய்ச்சி முச்சுன்னு கத்திட்டு இருப்பாங்க இன்செக்யூரிட்டியில. நீங்க எல்லா திமுக ஸ்பீக்கர்ஸும் பாருங்களேன், ஒரு ஷோ நடந்துச்சுன்னா கூட, ஒரு கான்க்ளேவ் நடந்துச்சுன்னா கூட ஒரு ஆளு வெர்சஸ் 4 பேர் இந்த சைடு உட்காந்து கத்திட்டு இருப்பாங்க. இவங்களை பேச விடாம என்ன சொல்றது, ஆக்கிரமிச்சா அடக்குமுறையை கையாண்டு இப்படிதான் பண்ணுவாங்க. அது மட்டும்தான் உங்களுக்கு வரும். நீங்க வந்து இந்த கொள்கைம்பாங்க. ஒரு கொள்கையை உட்கார வச்சு அவங்க மினிஸ்டர் யாராவது கூட்டு வந்து ஏங்க திருக்குறளே ஒழுங்கா சொல்ல தெரியல, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு மினிஸ்டருக்கே பண்ண வரலங்கும் போது நம்ம வந்து இவங்கெல்லாம் கொள்கையை பத்தி நம்ம கிட்ட பேசுறாங்க. கொள்கைங்கிற பேர்ல கொள்ளதானே அடிக்கிறீங்க. அவங்கள பத்தி தப்பா பேசாதீங்க. அவங்க டேக் ஆஃப் தி நேஷன். டேக் ஆஃப் தி நேஷனா? ரைட்டு, சொல்லுங்க. அலெக்ஸ் என்ன எப்படி இருக்க? மகிழ்ச்சி. நீ என்னப்பா இத்தனை ஹரியா? இது 3 பேர் இருக்கோம். ரைட். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா ஹரி ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. என்னோட ஃபுல் நேம்ல எனக்கும் ஹரின்ற நேம் இருக்கு. அப்படி பார்த்தா மொத்த எத்தனை பேரு? 5 பேரு. சொல்லு ஆதி. ஒரே நிமிஷம் இன்ஃப்ளூயன்சர் ஆதி, என்ன ஹேண்ட் ரைஸ் எல்லாம் பண்ற? சொல்லு. கொஞ்சம் டைட்டில் பார்க்ல நம்ம காவிக்க பெண்ணீர் டிஎம்கே வந்து தாக்கியிருக்காங்க. அந்த வீடியோ பாத்தீங்களா நீங்க? அவங்க வந்து நம்ம ராஜ்மோகன் அண்ணன் பேசிட்டு இருந்த மேடையில வந்து பேசினாங்க. அததான் சொல்றீங்களா? என்ன நடந்துச்சு? எனக்கு அது ஆடியோ கிளியரா கேட்கல. என்ன நடந்துச்சு? நீ பாத்து எக்ஸ்பிளைன் பண்ணாத. ராஜ்மோகன் அவரே தான் சொன்னாரு. தீம் பார்க்ல வந்து அவங்க இருந்திருக்காங்க. டைட்டில் பார்க் நினைக்கிறேன் அந்த ஏரியா. அவங்க டிஎம் பண்ணிருக்காரு.
அந்த வீடியோ ராஜ்மோகன் கூட இருந்தாரு, அவரு தான் பேசினாரு. அவங்க பேசி முடிச்ச அப்புறம் அவங்க யாருன்னு ஓகே தெரியுமா அப்படின்னு ஓகே, பேசிட்டு இருந்தாரு. அப்படியே அதை கமெண்ட்ல அவங்க போட்டு விடு. டிஎம்கே அவங்க குழந்தையோட போயிருக்காங்க. அவங்க அட்டாக் பண்ணிடுவாங்க உடனே இங்க நீங்க இதுல பேசியிருக்காங்க திமுக. ஓகே ஓகே, சரி. இல்ல நீ அதை இதை கீழே போட்டுரு, கமெண்ட்ல போட்டுரு. என்னப்பா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல வேற தாவேகா கொடியை காட்டி நம்ம பசங்க அங்க போய் மாஸ் பண்ணிட்டாங்க. விசில கொண்டு போக கூடாதுன்னாங்க, ஆனா இதை சொல்ல மாட்டாங்க. இதுல இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல்ஸ் பார்த்தேன், விசில கொண்டு போயிட்டாங்க பாக்கெட்ல எடுத்துன்னு. அவ்வளவுதான், இதான் பண்ண முடியும். என்ன அரெஸ்ட் பண்ணுவியா விசில கொண்டு போனதுக்கு? என்ன பண்ணுவ? ஃபைன் போடுவியா? மிஞ்சி போனா ஃபைன் போடுவியா? ஃபைன் கட்டிக்கிறேன்டா, நாங்க விசில் ஊதுவோம்டா அப்படின்னு கொண்டு போயிட்டான். விசில்ன்றதே காமனு, அதுவும் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இப்ப வாயிலே அடிப்பானுங்க, அதான் விரலே மோர் அடிப்பாங்க. ஓவர் ஸ்போர்ட்ஸ் அரீனால போயிட்டு நீ விசில் அடிக்க கூடாதுங்கிறது என்ன? நீ அடுத்து கை தட்டக்கூடாதுன்னு சொல்லுவியா? கத்தக்கூடாது, எல்லாம் அமைதியா கையை கட்டி தான் பாக்கணும் பியா, 6 அடிச்சாலும் கத்தக்கூடாது அப்படின்னு சொல்ல போறாங்களா? எனக்கு புரியல. எனக்கு அப்படி என்னடா ஒரு 2 கிராம் விசிலுக்கு அவ்வளவு பயமா? நல்ல வேலை விஜய் பேட் சின்னம் கொடுக்கல. ஐயோ சாமி, யோசிச்சு பாரு. கிரிக்கெட் மட்டை தடை செய்யப்படுகிறது தெரியுமா நினைச்சிருப்பாங்க. ஐயா நம்மளால தோனி கிட்ட இருந்து பேட்டர் எல்லாம் புடுங்கி வேற எதுவும் கொடுத்து விளையாட வைக்க முடியாது, நம்ம ஐபிஎல் வேணா சென்னையில நடத்தக்கூடாதுன்னு பேசிக்கலாங்க. நானும் யோசிச்சேன். அப்படி எல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஹேண்ட் கிரிக்கெட் விளையாடுங்க, யார் ஜெயிக்கிறா பாக்கலன்னு சொல்லி ஹேண்ட் கிரிக்கெட் விளையாட வைப்பாங்க. புக் கிரிக்கெட் விளையாட வைக்கலாம் ப்ரோ, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். தோனியும் இந்த பக்கம் எல்லாரும் புக்கு கொடுத்து புக் கிரிக்கெட் விளையாட. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இருந்தாரு, ரொம்ப ரொம்ப சிறப்பு. சும்மா இல்ல. பாத்துங்க. இன்னொரு இதுல பாத்தியா, அந்த ரோலர் ஸ்கேட்ஸ் பண்றதுக்கு பசங்க எல்லாம் ரெடியா நின்னாங்க. அப்ப வீட்டு சார் விசில் நீங்க விசில்லாம் வேணாங்க, 1 2 3 சொல்லுங்க அப்படின்னு சொல்லி 1 2 3 சொல்ல வச்சு பசங்களை ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. பயப்படுறாங்களா நிஜமாலே? இல்ல ரன்னிங் ரேஸ்லயே 1 2 3 சொல்லும் போது அது சின்ன சின்ன மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல விசில் தான் அடிப்பாங்க. அப்புறம் அந்த லாப் இது மாறும்போது ஒரு ஷார்ட் பஸ்ட், ஹையர் செகண்டரி தான் ஷார்ட் பஸ்ட் இது மாதிரி மாறும். அது இவனுங்க என்னது எலிமெண்டரி ஸ்கூல்ல போய் சொல்லுவானுங்க போல, இது விசில் எல்லாம் கூடு, இன்னும் யூஸ் பண்ண கூடாது. என்ன ரொம்ப இதா பயப்படுறாங்கப்பா. இல்ல இது நீ யோசிச்சு, அதெல்லாம் அடுத்து அதெல்லாம் வருவாங்க. அடுத்து குக்கர் எல்லாம் விசிலே இல்லாம தயாரிக்கிறதுக்கு சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க. இதுல நான் பாவமா பார்த்தது யார் தெரியுமா? துப்புரவு தொழிலாளர்கள் எல்லார் வீட்லயும் குப்பைன்னு கத்த முடியாது, கொஞ்சம் தொண்டை போகும். ஆமா, தொண்டை தண்ணியே வத்திரும்டா. சொன்ன மாதிரி பண்றது ஒரு நல்ல விஷயம் தான், அதை புடுங்கி நீனால புடுங்கதான். இல்ல நீங்க தான் ஒரு குப்பைக்கே பாட்டு கம்போஸ் பண்ணி வச்சிருக்கீங்களே, அதை சத்தமா ஸ்பீக்கர்ல கட்டிட்டு போங்க, வரப்போறாங்க எல்லாம். விசில புடிங்கிட்டு அவங்க கையில மெகாபோனை குடுக்குறீங்க. அவங்களையும் விளையாடுற மாதிரி உங்களையும் முது குத்திட்டாங்களா? அவங்கள தானேப்பா முதல்ல குத்துனாங்க, அப்புறம் தானே வரிசையா எல்லாரையும் குத்த ஆரம்பிச்சாங்க. முதல்ல அவங்கள தான் பண்ணாங்க, அப்புறம் தான் வரிசையா எல்லார்ட்டையும் வந்தாங்க. இது என்ன புதுசா அவங்களுக்கு? நண்பா ஆனா மக்கள் வெறுப்புல இருக்காங்க. இவங்க பண்றதெல்லாம் யோசிச்சு பாரு. இத்தனை பேர் சேர்ந்துட்டு ஒரு ஆளை எதிர்த்தா, நீ ஒரு காமன் ஆடியன்ஸா யோசி. இப்போ உட்காந்து பாத்துட்டு இருக்கோம், சுத்தி நடக்கிறதெல்லாம் அமைதியா வாட்ச் பண்ற. நீ டிவிகே சப்போர்ட்டர் கூட கிடையாது, நியூட்ரல் பர்சன். நீ உட்காந்து அமைதியா இதெல்லாம் கவனிக்கிற. இத்தனை பேர் சேர்ந்து ஒருத்தனை எதுக்குறாங்க, அப்ப அவன் ஏதோ சரியா பண்றான், அதனாலதான் இந்த திருட்டு பசங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னா எதுக்குறாங்க. இவனை தாண்டா உட்கார வைக்கணும், இதுதானே அவன் மைண்ட்ல ஓடும். ஒரு காமன் மேன் என்ன யோசிப்பான்? அப்படிதான் யோசிப்பான். இப்ப இவனை தாண்டா உட்கார வைக்கணும், தாண்டா சரியான ஆள், இவனைத்தான் எல்லாம் முடக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப அவன் ஏதோ சரியா பண்றான், அவன் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவான்னு இவங்களே நம்புறாங்க. அதனாலதான் இவனை ஒடுக்குறாங்க. வந்தா இவங்களெல்லாம் கைது பண்ணிடுவானோ, இல்ல அரெஸ்ட் பண்ணிடுவானோ, ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவான் போல, மாத்துறதுக்கு உண்மையிலேயே வரான் போல. இதை விஜயனா அப்படி நினைப்பாங்க பொதுவா இருக்கிறவங்க. என்னடா அவன் இவன் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ பேசுறதுனால நான் அப்படி சொல்றேன். பட் அப்படிதான் யோசிப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் பையன்னு சொல்றாங்க இல்லையா, பையன், என் புள்ள, என் அண்ணன், என் தம்பி. அவருக்கு இல்லாத பட்டமே இல்லைங்க. விஜய் இஸ் ஹவுஸ் ஹோல்ட் நேம். ஆல்ரெடி யாரோ சொன்ன மாதிரி நம்ம குரூப்ல நம்ம அடிக்கடி சொல்றதுதான், அது ஒரு ஹவுஸ் ஹோல்ட் நேம். ரேஷன் கார்டுல தான் பேர் இல்லை, அதையும் சேர்த்துறதுக்கு ஏதாவது ஃபெசிலிட்டி கொண்டதா ஜாலியா சேர்த்து விட்டுலாம். என்ன பண்றது, நல்லாதான் இருக்கும். ப்ரோ காங்கிரஸ் டிவிக்கு ப்ராபபிலிட்டி எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க?
ஜாயின் பண்ணுங்க. பார்த்தா அடிமட்டத்துல தொண்டர்கள்லாம் விரும்புறாங்க பிரேம் ப்ரோ. அது இன்னைக்கு கூட வெளிப்படுத்தினாங்க, எக்ஸிபிட் பண்றாங்க, ஒவ்வொரு இடத்துலயும் பேசுறாங்க. ஏன் கிரீஷ் சோடங்கர் வரைக்கும் அவரெல்லாம் அதான் சொல்றாரு. பிரவீன் சக்கரவர்த்தி ஹீஸ் இன்ட்ரெஸ்டட், அவர் வந்து அதை வெளிப்படையாவே எல்லாம் வெளிப்படுத்துறாங்க. திருச்சி வேலுச்சாமி ஐயா வெளிப்படுத்துறாரு. இதெல்லாம் பாக்குறோம். கிரவுண்ட் லெவல்ல ரியாலிட்டி அப்படிதான் போயிட்டு இருக்கு. இனிமே வந்து ராகுல் காந்தி ஐயா கையில தான் இருக்குது. அது வந்து இப்போ நமக்காக இல்ல, அவங்க கையில இருக்குன்னு சொல்றது அவங்களுடைய நல்லதுக்கு நான் சொல்றேன். நமக்கு வந்து அவங்க வந்தாலும் வராட்டியும் we are going alone-ங்கிறதுல வந்து எந்த மாற்றமும் இல்ல. சொல்லுங்க தோழர். சொல்லுங்க ப்ரோ. இப்ப கிரீஷ் சோடங்கரும் இல்ல பிரவீன் சக்கரவர்த்தியும் டிவிக்கு கூட கூட்டணிக்கு போகணும்னு யாரும் வெளிப்படையா பேசல. திமுக அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கன்னு மட்டும் தான் இருக்கு. வெளிப்படையா யாருமே மாணிக்கம் தாக்கூருமே நீங்க பொலிட்டிக்கல்ன்றதுனால மட்டுமே வந்து அந்த ஆங்கிள் இல்ல அப்படின்னு நம்ம பேசிட முடியாது. இல்ல ஒரே செகண்ட் ப்ரோ. இல்ல ப்ரோ, பிரவீன் சக்கரவர்த்தி சார் வந்து டிவிக்கு ஆபீஸ் வரைக்கும் போய் ஏன் ப்ரோ பேசிட்டு வராரு? அதுதான் வெளிப்படுத்துறதுன்னு நான் சொல்றேன். வார்த்தைகளால பொலிட்டிக்கலா வந்து நீங்க எல்லா சயின்ஸையுமே பார்க்கணும் இல்ல. அவங்க எப்படி எக்ஸிபிட் பண்றாங்க வெளிப்படையா தானே அதை செய்யறாங்க. அது வேணும்னே வந்துட்டு இங்க டிஸ்கஷனுக்காக கூட பண்ணியிருக்கலாம். பட் தே ஆர் சம்ஹவ் தே ஆர் எக்ஸிபிட்டிங். அவங்க சில சமயம் நேரடியா பேச முடியாது, ஆனா கீழே தொண்டர்களை வச்சு பேச வச்சு அவங்க விருப்பத்தை தெரிவிப்பாங்க. ஆனா மேல தலைமையிலயுமே வந்துட்டு ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்குங்கிற மாதிரிதான் நான் கேள்விப்பட்டேன். நம்மளே பார்த்தோம். அதான் இந்த ஒரு பாயிண்ட் வைக்கலாமே. அவங்க ஒரு ஐவர் குழுன்னு போட்டது டிசம்பர்ல போட்டாங்க. டிஎம்கே அதை தள்ளி எடுத்துன்னு வந்துட்டு இன்னும் ஒரு 2 மாசத்துக்கு ஒரு நோட்டிபிகேஷன், எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வரதுக்கு ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி அது இது பண்றோம். இப்ப 22க்கு நாங்க எங்களோட 22 போடுறாங்க. சோ இவ்வளவு நாள் அவங்க ஓட்டிட்டாங்க. இதுக்கப்புறம் காங்கிரஸ் தலைமை முடிவெடுத்து அந்த கூட்டணியை முடிச்சுட்டு வெளியே வந்தாலும் இங்க டிவிக்கே கூட வந்திருக்குன்னே வச்சுப்போமே, அதுல கூட்டணிக்கு ஜெல் ஆகும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இருக்கு ப்ரோ, வாய்ப்பு இருக்கு. இல்ல நீங்க குறுகிய காலம் தான் இருக்கு. ஆனா நம்ம பசங்க தான் கொஞ்சம் எல்லாரையும் ஈஸியா வெல்கம் பண்ணி இது பண்ணிடுவாங்க. நம்ம ஆளுங்க வந்து தொண்டர்கள் இருந்து அப்படிதான் இது வரைக்கும் புதுசா பிற கட்சிகள்ல இருந்து வந்த எல்லாருமே நம்ம கட்சி ஆளுங்களை இப்ப செங்கோட்டையனையெல்லாம் எப்படி வெல்கம் பண்ணாங்க. அவர் ஏடிஎம்கே ஆளுன்னு அவர் வந்து தனியாலாம் விடல, எல்லாரும் சூழ்ந்து கூட சேர்ந்து எப்படி அவரை வந்து ஆர்ப்பரிச்சு கொண்டாடுனாங்கன்னு நம்ம பார்த்தோம். எங்க இருந்து யாரு வந்தாலும் அரவணைச்சுக்கத்தான் செஞ்சிருக்காங்க. இது வரைக்கும் டிவிக்கு ஹிஸ்டரியில அப்படிதான் நடந்திருக்கு. வெளியே இருந்து யாரு உள்ள வரும்போதும் இப்ப நாஞ்சில் சம்பத் ஐயாக்கும் அப்படிதான் இல்லையா? சோ அப்படி வரும்போது